அன்புடையீர் அனைவருக்கும் வணக்கம். இது இன்றைய விதை நாளை விருச்சம் சமூக நல அறக்கட்டளை திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி பகுதியைச் சேர்ந்த அண்ணாமலைச்சேரி என்ற மீனவ கிராமத்தில் வசிக்கும் சிவா சந்தியா ஆகிய தம்பதியரின் குழந்தை சக்தி. அந்த குழந்தை சக்திக்கு அரிய வகை மரபணு நோயான முதுகெலும்பு தசைநார் சிதைவு ஸ்பைனல் மஸ்குலர் அட்ராபி என்ற நோய் ஏற்பட்டுள்ளது. ஆரம்பத்தில் அந்த குழந்தைய பொன்னேரி மருத்துவமனையில் சேர்த்தாங்க. பின்பு சிகிச்சைக்காக சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தாங்க. சென்னை மருத்துவமனையில் தமிழகத்தில் இந்த நோய்க்கான சிகிச்சை இல்லை என்பதை அறிந்து கொண்டு பெங்களூரில் உள்ள பேப்டிஸ்ட் மருத்துவமனையில் அதற்கான சிகிச்சைக்காக அந்த குழந்தையை சேர்த்தனர். அங்கு அந்த குழந்தையின் சிகிச்சைக்கு மருந்து செலுத்துவதற்கு அந்த நோய்க்கான மருந்தான ஜோல்ஜென்ஸ்மா என்ற மருந்தினை செலுத்துவதற்கு 16 கோடி ரூபாய் தேவைப்படுகிறது. அந்த மருந்தினை செலுத்தினாதான் அந்த குழந்தைக்கான சிகிச்சை சிறப்பாக நடைபெற்று அந்த குழந்தையின் நோயை குணப்படுத்த முடியும். ஜோல்ஜென்ஸ்மா மருந்தினை செலுத்தி இந்தியாவில் சிகிச்சை அளிப்பதற்கு 16 கோடி ரூபாய் வரை தேவைப்படுகிறது. இதே வெளிநாட்டில் அந்த நோய்க்கான சிகிச்சை செய்வதற்கு 2 கோடி ரூபாய் வரை தேவைப்படுகிறது. அந்த குழந்தையின் குடும்பத்தினருக்கு இது மிக மிக பெரிய தொகையாகும். அந்த குழந்தையின் அப்பா சிவா என்பவர் ஒரு பிரைவேட் கம்பெனியில் கான்ட்ராக்டுக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு மாத வருமானமாக வரும் சில ஆயிரம் ரூபாயை கொண்டு அவருடைய குடும்பத்தை நடத்துவதே மிகவும் கடினமாக இருக்கிறது. மேலும் அந்த குழந்தைக்கு அந்த நோய் அதிகரிக்காமல் இருப்பதற்காக அவர் தினமும் ஒரு மருந்து செலுத்தி கொண்டு இருக்கிறார். அந்த மருந்து வாங்குவதற்கும் 14,000 ரூபாய் வரை செலவு செய்யப்படுகிறது. 2 கோடி ரூபாய் என்பது ஒரு சில அன்பர்கள் உதவி செஞ்சால் மிகவும் ஒரு பெரிய தொகையாக இருக்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களும் இதற்கு தங்களால் இயன்ற வகையில் ஏதேனும் ஒரு சிறு உதவியாவது செய்தால் 100 முதல் 500 முதல் 1000 வரை என்று தங்களால் இயன்ற வகையில் ஒரு சிறு தொகையாக சேர்த்தால் கூட அந்த 2 கோடி என்பது அனைவராலும் எளிதாக பெறட்டக்கூடிய ஒரு தொகையாக தான் இருக்குது. எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களும் இது பிறருக்கு செய்வது அனைத்தும் எனக்கானது என்பதை கருத்தில் கொண்டு அந்த குழந்தையை நம்ம வீட்டு குழந்தையாக பாவித்து இதற்கு தங்களால் இயன்ற வகையில் நிதியுதவி அளித்து உதவிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அனைவரும் சேர்ந்து உதவியை செய்யும்போது அந்த குழந்தையின் வாழ்க்கை காப்பாற்றப்படும். அவ்வாறு அந்த வாழ்க்கை காப்பாற்றப்படும் போது அதனால் உண்டாகும் மகிழ்ச்சியினால் அதை செய்த அனைத்து அன்பர்களுக்கும் அதற்கு உதவி செய்த அனைத்து அன்பர்களுக்கும் பெரிய நன்மைகள் ஏற்படும். இந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றங்கள் நிகழும். அனைத்து மக்களுக்கும் ஒரு நன்மை ஏற்பட வாய்ப்புண்டு. அதற்காகத்தான் இயற்கை இது போன்ற ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்குது. எனவே அனைவரும் கட்டாயம் இந்த மருத்துவ செலவிற்கு உதவிடுங்கள். இதற்கு நிதியுதவி அளிப்பதோடு மட்டும் நிற்காமல் இந்த வீடியோவை எத்தனை பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ அத்தனை பேருக்கு ஷேர் பண்ணி அந்த தொகை எளிதாக கிடைப்பதற்கு சீக்கிரம் கிடைப்பதற்கு உதவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதும் அந்த குடும்பத்திற்கு ஒரு மிகப்பெரிய உதவியாக அமையும். இது இன்றைய விதை நாளை விருச்சம் சமூக நல அறக்கட்டளை. நன்றி, வணக்கம்.